பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு ஏதாவது அண்டி கடலை துணி அத்திரியம் கொண்டு வச்சிருக்கா கூட பைத்தியம் பிடிச்ச நான் இன்னும் என்ன ஜீவன் பாரு சட்டம் கட்டி நாயா என்ன வேலை வரணும் அப்படி அங்கதான் யாரு அண்டி கடை இருக்கு எங்கடி வராங்க சட்டம் யாரு அண்டி டேட் வச்சிருக்கீங்க எப்படி நாயா என்னத்தை பிடுங்கிட்டு சட்டை கொண்டு பேர வச்சிருக்கீங்க நான் எத்தனை தெரியல என்ன சட்டை டெய்லி அயன் பண்ணி ஆக்கர்ல மாட்டி விடணும் நீங்க இல்ல சென்னி அயன் பண்ணி வெளியில போடும்போ பாச்சா கடிச்சிருந்தா தான் அயன் பண்ணி பீரோய்க்குள்ள வச்சேன் என்ன சென்னாலும் பதறி செல்லி இங்க பாத்தீங்க பல்ல உடச்சு கூட பாத்தி என்ன ஏன் முனை காலையிலேயே அவள்கிட்ட சத்தம் போட்டு நிக்க ஒரு குந்தமையில வந்து வேற வேற பாக்கலாம் ஏன் மருமூளை அவன் காலையில சத்தம் போட்டுட்டு போறான் ஒன்னும் இல்ல மாமி இதுக்கு முன்னாடி துணி ஆன் பண்ணி வெளியில போடுவேன் அவிய ஜெலிச்சிடும் பாச்சா கடிச்சதுன்னு அதனால ஆன் பண்ணி பீரோய் உள்ள வயிறு ஜெலிச்சிடும் நானும் அதே போல பீரோய் உள்ள வச்சு இப்ப ஏன் வச்சேன்னு சத்தம் போட்டுட்டு போவேன் ஒன்னும் எல்லாம் என்ன செய்ய சரி நீ வேணா துணி எல்லாம் பறக்கேச்சு வேண்டாம் மாமி நான் பறக்கேச்சுல எங்க ஒளிஞ்சு போனாளுவ உடைய தண்டக்காரு என்ன எங்கட்டி ஒளிஞ்சு போறியா நான் உங்களுக்கு டீ போட்டுட்டு இருந்தேன் அவளுக ஒரு டீ இங்க பாத்தீங்க மாப்பிள்ளை வேற வெட்டுறப்ப பெண்டாட்டி இங்க வாசல்ல வந்து நிக்கணும் இல்லாத அடுக்கல போயிருந்துச்சு பச்சை குழந்தை கூட பாத்தீங்க இங்க பாத்தீங்க என்ன வேற வெட்டுறப்ப வாசலிட்ட இல்லாம இங்க அடுக்கல இருந்தேன்னு வச்சுக்கியா பச்சை குழந்தை கூட பாத்தீங்க குடிச்சு டவர் தட்டி நாய என்ன கூட நாய இது என்ன தட்டியது நான் உன்னை எத்தனை சொல்லி நான் பயன்படுத்தி சீப்பு எடுக்கப்படாதுன்னு இதை பார்த்தோன்னே வாங்கியா வருது பாத்தீங்க கூட ஒரு தலை ஆளுதாம சவுண்டட்டி இல்ல ஒரு தலை பைத்தியம் உண்டட்டி இங்க பாத்தீங்க பச்சை கடிச்சு தின்னு போறோம் பாத்தீங்க தெரியாம செய்துட்டு ஒரு தடவை என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன ஜன அவ்வளவு கோபுரத்து ஒரு மன்னிப்பு இங்க பாத்தீங்க நான் சொல்லியதை கேட்டு என்ன இஷ்டப்படியா போல இருந்தா மட்டும் இருந்தா போதும் இல்லைன்னு வச்சுக்க நல்ல காய்ச்சல் செதுக்கி சொருகி விட்டு போறோம் பாத்தீங்க எனக்கு கொண்டங்க மோனி கட்டி வச்சு அந்த நாக்கி பிறந்த மோன இங்க பாத்துருங்க தலையை வச்சு சீப்ல முடிய வச்சிருவாரு ஏன் தலைவர் முடிய தூர விட்டு போதும் அந்த நாக்கி நாய் அந்த சீப் வச்சு நான் தான் தலை வலிச்சேன் கூட பைத்தியம் பிடிச்ச நாய் வாயில பழப்பட்டு இருக்கு வாயில வந்து வாயில முத்தடிக்கா விழுந்துறான் எனக்கு கிடைச்ச ஒரு உங்களுந்த சாதனை கண்ணு முன்னாடி போயிரு பாருங்க அண்ணா என்ன உன்னை பண்ணாடி வீட்டில் உண்டடா ஆமாம் உண்டு அவள்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும் விழிப்பிய குடே குடே என்ன இங்க வாட்டி வெளியே நான் இவரு வரட்ட நான் கேட்கணுமா இல்ல பிள்ளை மோன் லீவு வீட்டுக்கு வந்துருயான் பாத்தீங்க மோனுக்கு பிள்ளைலாம் வந்துரு நல்ல படிச்ச பிள்ளைலாம் பாத்தீங்க
இது இப்போ 2 மாதம் வீட்டில் சும்மா போட்டாலே சரியாவது பார்த்தி அப்படியே படிப்புல டச் விட்டு போவோம். நீ ஒரு டெய்லி 1 மணி நேரம் டியூஷன் எடுத்தா போதும். நீ நல்லா படிச்சவா தானே. சொல்லி கொடுக்கலாம். எனக்கு பொண்ணு அண்ணா பிள்ளைகளை நல்லா ஸ்கூல்ல விட்டு படிச்சு வச்சதே இல்லை. பிள்ளைகளை டியூஷன் எடுக்க இருந்த நாயா கிடைச்சது. இந்த நாயோட்டா வேற யாரும் இல்லையா அங்க படிச்சு கொடுக்கு. இந்த நாயிட்ட படிச்ச விட்டு பிள்ளைகளை வாழ்க்கை நாசாக்க போறிய. இப்படி யாருங்க கேட்டா உடனே சரியா சொல்லி அந்த பிள்ளைகளை வாழ்க்கை கொண்டு நாசாக்க போறேன். அண்ணா உங்களுக்கு வேற யாரும் கிடைச்சல பிள்ளைகளை படிச்சு கொடுக்கு. இந்த கலதையா கிடைச்சது. அவளுக்கு ஒரு டியூஷன் காணுவேன். இவ்வளவு பேரெல்லாம் மந்த பத்தியா தான் இருக்கேன் பிறகு. இவன் வேற படிச்சு கொடுக்க ஆள் இல்லை. நாங்க இவ்வளவு தேடி வந்தாங்க. ஏன் மருமலை ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மாமி. அவனை போச்சல்ல மருமலை, நீ வா சாப்பிட நேரம் ஆகுது இல்ல. கூட என்ன சோப்பா சட்டம் கட்டி அதை நான் அலக்கிட்டேன். என்னத்த அலக்கிட்டேன் கூட நீ சரிக்கு மந்த பத்தியா. கூட நான் உன்ட்ட எத்தனை சொல்லி என்கிட்ட கேட்காம என்ன துணி நிலைக்கு போடக்கூடாதுன்னு. அதை நீங்க கலக்க தூர எறிஞ்சிட்டுல போனி, அதான் நான் அலக்கி போட்டேன். ஓ எனக்கு தலை பைத்தியம் தான் பிடிச்ச மாதிரி கூட. நான் செல்லி வேலை நீங்க எதங்களும் செய்தியா. நான் செல்லாத வேலை செய்ய பயங்கர நீ என்ன மாதிரி கலதை கட்டி கூட. நான் அதை கடைக்கு போகும்போது 5 நிமிஷம் போட்டிருந்தது. அதுல என்ன குந்தம் இருந்து நீ அலைக்கி போட்ட நிறுத்தல. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ஆனாலும் கேட்டுட்டு இருக்கேன். வேற யாருமே இதுக்கு முன்ன ஒன்ன தள்ளிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளுவா. அம்மா இது எனக்கு பெண்டாட்டி வாங்கலாம். அதுக்கு நீங்க தராடாங்க கூட. நான் எனக்கு அந்த சட்டையை உணர்த்தி அயன் பண்ணி கொண்டு வரணும் வச்சியா. கொன்னே போடுவோம் பாத்தீங்க. எனக்கு பொண்ணு மருமலை. நான் அவன்கிட்ட எத்தனை நாள் சொல்லியாச்சு. அவன் சொல்லியதை கேட்டு பாம்போல கேட்டு நிக்காது என்ன. அவன் இவ்வளவு சொல்லிட்டு போறான் இல்ல. திருப்பி சொன்னா அவன் தலைக்கு மேல ஏறுவான்னா நீ யாருக்காக இப்படி தாழ்ந்து போடுற? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமி. அவைய சுபாவம் தான் எனக்கு தெரியும். எல்லாம் போவோ சரியா. மருமோதான் பாவம். இவ சொல்லி இவன் திருந்த மாட்டான். இதை இப்படியே விட்டா சரியாவது. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். நான் கிளம்பியாச்சு. இப்ப வந்துடுவேன். எங்க போறோமோன என்ன நேராச்சா இல்ல கொஞ்சம் யாத்திரைகள் இருக்கு. அக்கால மாப்பிள்ளை என்ன வருவங்க. நீ போய் யாராச்சும் எடுத்துட்டு வருவியா? அக்கா வராளா? ஏன் முதல்ல சொல்லு. அவங்களுக்கு என்ன லீவ் இல்ல. நீ போய் யாராச்சும் எடுத்துட்டோம். சரி அம்மா. ஹலோ. ஆமா ஆமா நான் என்ன வரலடா. அக்கா வீட்டுக்கு வரா பாத்தீங்க. சரியா? யார்கிட்ட சண்டை பிடிச்சாலும் ஒரு ஆள்கிட்ட மனுஷனை போல நடந்துகிட்டே இல்லை. அதுவே போதும். பாருங்க மச்சான். வா மோளை. நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கியா மச்சான்? நல்லா இருக்கியாம்மா. அப்புறம் சொல்லுங்க மச்சான், என்னெல்லாம் விசேஷங்கள்? என்னத்த மச்சான் சொல்லு விசேஷங்கள். இந்த ஒரு மந்தபுத்தி அளவு நடந்து நான் படிய பாடுறேன். பெரும்பாடாக பார்த்தேன். நான் காலத்தையும் அவள்கிட்ட இல்லை. நேரத்தை ரெடியாகவும் நேரத்தாக்க போனான். அரைஞ்சு இப்பதான் அவளை மேக்கப்பே பிடிச்சிருக்கு. எங்க இந்த மச்சான் பிடிச்சிருந்த அந்த உம்புழுந்த நாய பைத்தியம் பிடிச்ச நாய எனக்கு தலைக்க வேலை இருட்டி கொஞ்ச நேரம் இருக்கிற சத்தட்டி போவேன். உழுவ நான் இதில் செத்து நிக்க போய் தண்ணி எடுத்து காட்டி. அப்புறம் சொல்லு மச்சான், என்னெல்லாம் விசேஷங்கள்? விசேஷம் ஒண்ணும் இல்ல மச்சான். என்ன தட்டி உருண்டு வர ஓடி வரைக்கும் தெரியாது. இங்க பாத்தீங்க தொம்பிய கொம்பே நிக்கிறோம் பார்க்க மாட்டோம். பல்லாரி குறைச்சு பாத்தீங்க. அங்க என்ன தட்டி லுக்கு ஓட்டி குளிச்சு தட்டி சூடா கேட்டி. சரி மச்சான், நம்ம குளிச்சுட்டு வரேன். அப்புறம் பேசுவோம். உடம்பு போயிடாத. நம்ம நிறைய பேச வேண்டிய இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு அம்மா மரியாதை அவன்கிட்ட போஜல்லு. நானே இதுவரை அவள்கிட்ட ஒன்னும் சின்னது இல்லை. என்ற அடி வாங்கிட்டு தான் சாவ போறான் பாத்தீங்க. நீ போல நான் வேலை போய் சூடு தண்ணி நினைச்சு கொடுக்கட்ட. அப்புறம் சொல்லுங்க மருமோனே, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணுமா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும் மாமியே. எங்கிட்ட இருக்க போறேன். கிளம்பிட்டு போய் மொபைல் எடுத்து காட்டி. மொபைல் எங்க வச்சிய? மர கழுத நீ இல்ல சார்ஜர் வச்சுட்டு கொண்டு வர. என்ன சேனல் யாரும் பாத்து போட்டி போய் மொபைல் எடுத்து காட்டி.
சீவொன்று நடந்து வாட்டி கூட மஞ்சமாக்கான் நான் உட சார்ஜர்ல குத்தி வச்சேன் சார்ஜரை குத்தி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகி விட பல்லாடி உடச்சு கூட பாத்தீங்க நிறுத்தலாம் நான் ஒரு நேரம் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா போறேன் நான் அவட்ட ஒன்றும் செய்ய கிடையாது நிறுத்தல இதெல்லாம் சில ஒண்ணு என்ன யோக்கியதை இதுக்கு மச்சானருக்கு ஒன்னாரு கொக்காட்ட சொன்னான்னு உன ரோசம் பொத்துட்டு வருது இல்ல கொக்கால போல தானே ஒரு பெண் இங்க இருக்கு அதை நீ எவ்வளவு நாளா வேதனைப்படுத்திட்டு இருக்க மச்சான் சொந்த பொண்டாட்டி அடுத்தவங்க முன்னாடி கேவரா பேசி ஆனத்த ஒன்றும் இல்லை பார்த்தீங்க கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளாச்சு இல்லை இது வேறு எனக்கு பொண்டாட்டிட்ட நான் தப்பாட்ட ஒரு வார்த்தை பேசினேன் அவட்ட கேட்டு போயிரு காலத்தை அம்மா போன் பண்ணி இங்க நடந்த காரியத்தோட எல்லாம் செல்லம்ப எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு உன்னிட்ட செல்லி புரிய வச்ச முடியாது அதனாலதான் நீ என்னெல்லாம் செய்யணுள்ளதை உன்னை காட்டி தந்தது சில மாப்பிள்ள மாரோளவு பெண்டாட்டி மாதிரிலாம் அடுத்தவங்களை முன்ன வச்சு கேவலமா பேசியது நல்ல ரசம் உள்ள காரியமாக்க சொந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு பெண்ணு புருஷனு கூட வாடுறான்னா அந்த புருஷங்காரன் அவளை நல்லா பார்த்துக்கிடுவான்னாக்க நீ இப்படி செய்த அவளுக்கு வேற யாரு இருந்தா எங்க போவா மச்சான் நல்லா கேட்டீங்க ஆம்பளை பலசாலியா படைச்சிருக்கிறது பொம்பளை அறிமுகப்படுத்து இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க கொக்கால சின்னவனா உனக்கு எவ்வளவு கோவம் வருது கொக்காளுக சாணத்துல அவ்வளவு நினைச்சு பாரு